ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்மேட் பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 300லேருந்து 350 கிராம் சுகரை நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிறேன் மிக்சியில் போட்டு. இந்த பவுடரில் 7 முட்டையை உடச்சி நான் அதோட கூட சேர்த்து சுகர் பவுடரோட கூட சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நுரை வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 100 ml சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மில்க் வந்துட்டு 100 ml சேர்த்துக்கிறேன். இதோட கூட எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 7 ml வந்து இதோட கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு ஆல்மோஸ்ட் இது ஒரு 300 கிராமுக்கு இருக்கும், 3 to 350 கிராமுக்கு இருக்கும். இதை நான் ஃபில்டர் பண்ணி இந்த மைதா மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் க்ளீனாக இந்த அளவுக்கு வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கோவா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொக்கோவா பவுடரும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 ஏலக்கி பனானா நல்லா பழுத்திருக்க பனானா தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அடித்து அதையும் இதோட கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். பனானா கட்டி இல்லாமல் நம்ம க்ளீனாக மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ரெண்டுமே ஆஃப் ஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது வந்து 2 பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். 2 கேக்கான மெஷர்மெண்ட் இது. 2 பாத்திரத்துலையும் பட்டர் பேப்பர் போட்டு நம்ம 2த்துலையும் பாதி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அவனில் நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பபிள்ஸ் எல்லாமே நான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவனில் வச்சு நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பண்ணும்போது நான் வந்து ஹீட் வந்து மேலே கீழே 2 சைடும் ஹீட் ஆகிற மாதிரி நான் வந்து ரெண்டு சைடும் ஹீட் மோட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். க்ரில் மோடில் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி 2 சைடும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். க்ரில் மோடில் இருக்குது. அடுத்து இந்த டெம்பரேச்சர் 180 to 210 இந்த சென்டர் பாயிண்ட்டில் ஒரு 195 நான் வச்சுக்கிறேன். டைமர் வந்து 45 மினிட்ஸ் வைக்கிறேன். இது ஃபுல்லாகவே 45 மினிட்ஸ் பேக் ஆகணும். பேக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் கத்தி நைஃப் வச்சு லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம போட்ட பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா கேக் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கேக் இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னொரு கேக் வந்து அதோட ஷேப் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் வந்து எனக்கு அடிப்பகுதி கொஞ்சம் குழியாக இருந்ததுனால ஒரு கேக் மட்டும் வந்து அதோட ஷேப் வந்து மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி மேலே ஷேப் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பட் ஆனாலும் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணோன்னா உள்ளே ஃபுல்லாக ஸ்பாஞ்சியாக எல்லாமே முழுசாக ஈவனாக பேக் ஆகிருக்கு. கேக் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் பண்ணுறது விதம் வந்துட்டு ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள், இன்னும் அதிக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எதனால் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறோம் பனானாவை, அப்புறம் வந்து ஏர் ரிலீஸ் எதுக்கு பண்ணுறோம், அப்புறம் பேக்கிங் டைமில் வந்து ஒரு ஸ்டேஜ்லையும் எந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு பேக் ஆகிருக்கும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராசஸ் சேம் தான். பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.